ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். சில்க் த்ரெட் வந்து நம்ம நார்மலாக டபுள் ஸ்டாண்டு யூஸ் பண்ணுவோம். ஜரி த்ரெட் மட்டும்தான் சிங்கிள் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட் வந்து 2 ரோலாக வாங்கணும். நான் ஒரு சிங்கிள் ரோல் தான் வாங்கியிருக்கேன். அதனால் வந்து இன்னொன்றுக்காக நான் வந்து பாபின் கேஸ் ஒன்று எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இது பாபின் கேஸ் இருக்கிறவங்க தேவையான அளவு த்ரெட் எடுத்துகிட்டு பாபின் கேஸில் ரோல் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா மிஷின் இருந்தால் மிஷினில் கூட ரோல் பண்ணிக்கலாம். அதோட ரோல் ஏதாவது எம்டி ரோல் இருந்ததுன்னா அதில் கூட த்ரெட்டை வந்து ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு டபுள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். எதுவுமே இல்லாதவங்க இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நல்லா லாங்காக இழுத்திட்டு எவ்வளோ த்ரெட் தேவைப்படுமோ அந்தளவுக்கு இழுத்திட்டு டபுள் ஸ்டாண்டாக மடித்து யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டுடைய ஒரு எட்ஜையும் பாபின் கேஸில் இருக்கக்கூடிய த்ரெட்டோட ஒரு எட்ஜையும் வச்சு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட்டை சென்ட்ரு விரலில் பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலில் சுற்றி செகண்ட் சென்ட்ரு விரலில் பிடிப்போம். இதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் இந்த மாதிரி நூல் சுற்றி வச்சுக்கோங்க. பிடிக்கிறதுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஸ்டிச்சுக்கும் வந்து நம்ம வந்து பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். நீடில் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சில்க் த்ரெட்டை வந்து லாக் பண்ணி மேலே இழுக்கணும். டபுள் ஸ்டாண்டும் இருக்கணும் தான் செக் பண்ணிக்கணும். த்ரெட்டை வந்து நீடிலுடைய சென்ட்ரு போர்ஷனில் தான் ஹேண்டில் பண்ணணும். திருப்பும் போதெல்லாம் குமிழ் வந்து த்ரெட்டை பிடிச்சி இழுத்துரும், நூல் கட் ஆகும். அதனால் வந்து கார்னரில் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஓகே, பேக் ஸ்டிச் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். பேக் ஸ்டிச் போடுறதுக்கு நீடில் அப்படியே ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி தான், ரொம்ப குட்டி செயினாக வந்து போடணும். ஃபஸ்ட்டு நீடில் ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணலாம். நல்லா சின்ன குட்டி செயின் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். கீழே த்ரெட்டை சுற்றி விட்டு நீடில் லெஃப்டில் ரொட்டேட் பண்ணி மேலே இழுத்து லைனுக்கு ஸ்ட்ரைட் பண்ணிடலாம். நீடில் பேக் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட நீடில் பஞ்ச் பண்ணி சுற்றி கொடுத்து நீடில் லெஃப்டில் ரொட்டேட் பண்ணி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து த்ரெட்டில் பிசுறு அடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு போயிட்டு முன்னாடி போயிட்டு எகெயின் பஞ்ச் பண்ணுங்கள். கீழே த்ரெட்டை சுற்றுங்க. கிளாத்தில் டச் ஆகிற டைம் நீடில் வந்து லெஃப்டில் ரொட்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிவர்ஸில் போயிட்டு லைனில் பஞ்ச் பண்ணணும். கீழே த்ரெட்டை சுற்றணும். மேலே இழுத்து கிளாத்தில் டச் ஆகிற டைம் வந்து லெஃப்டில் ரொட்டேட் பண்ணணும். இதே தான் சேம் ப்ராசஸ் தான். இந்த டைமில் வந்து நம்ம வந்து நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சுட்டு பழகினோம்னா ரொம்ப ஈஸி. ஸ்டார்டிங்லேயே வந்து 90 டிகிரி இருக்கிறத நல்லா பழகிக்கிங்க. நீடில் சாய்ச்சி யூஸ் பண்ணி பழக வேண்டாம். 90 டிகிரியிலே வச்சு பழகிட்டு ரொட்டேட் பண்ணி பழகிக்கிங்க. அயன் நீடிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும் துளிப் நீடில் விடவும். இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். ஓரளவுக்கு செயின் போட வந்த பிறகாண்டி கொஞ்சம் சின்னதாக போடுங்க. சின்னதாக போட்டு ஒரே சைஸில் போட்டால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் செயின்ஸு. இந்த குத்தி திருப்புறப்ப டபுள் ஸ்டாண்ட் த்ரெட்டுமே வருதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்டு தான் வந்தது, சுற்றி விட்டதில் டபுள் ஸ்டாண்ட் வரல அப்படின்னா, இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட் வரலைன்னா நீடில் வெளியே எடுத்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். பிடிச்சி இழுக்கிறப்ப த்ரெட்டை வந்து உங்களுக்கு செயின் ரிமூவ் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் ரிமூவ் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகமாக இழுத்திங்கன்னா எல்லா செயினுமே ரிமூவ் ஆயிரும். இப்போ வர நான் 2 செயினை ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எகெயின் நீடில் செயின் அதே செயினுக்கு உள்ளே விட்டு கோர்த்திக்கிட்டு எப்பவும் போல் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை சுற்றி விட்டு மேலே இழுக்க வேண்டியது தான். சிங்கிள் ஸ்டாண்ட் வர்றப்போ இது சிங்கிள் ஸ்டாண்டாகவே செயின்ஸ் போடாமல் கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை இழுத்து மறுபடியும் புது செயின் போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சிங்கிள் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரையில் த்ரெட் கட் ஆகிட்டா கவலைப்பட வேண்டாம். அந்த இடத்துலையே வந்து கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை கொஞ்சம் லேசாக இழுத்து ஒரு 4 செயினை ரிமூவ் பண்ணிவிட்டு எண் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். எண் நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். எண் நாட் போடுறதுக்கு ஒரு பெரிய லூப் எடுத்துக்கலாம். லூப்புக்குள்ளேயே நீடில் இன்சர்ட் பண்ணி பஞ்ச் பண்ணிக்கிங்க. செகண்ட் லூப்புக்கு த்ரெட்டை சுற்றி விடுங்க. அந்த மாதிரி சுற்றி விட்டு இழுக்கிறப்ப ஃபஸ்ட் லூப் உள்ளே போகும். அதுக்காக நம்ம வந்து மிடில் ஃபிங்கர் வச்சு நீடிலோடு சேர்த்து த்ரெட்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு செகண்ட் லூப் எடுத்தாச்சு. செகண்ட் லூப் எடுத்த பிறகாண்டி நீடில் வந்து லைனை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் மட்டும்
நம்மளை பார்த்த மாதிரி திருப்புங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட் லூப்பை வந்து நீடில் லாக் பண்ணி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம்னா என் நாட்டு விழுந்துடும். எவ்வளோ சின்ன லூப்பாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நாட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். தெரியாத அளவுக்கு இன்விசிபிளாக நம்மளால் நாட் போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.